வாங்க, 14ஆம் நூற்றாண்டு தத்துவஞானி ஜீன் புரிடான பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு புராண நாயகன், ஒரு விஞ்ஞானி. கதைகள் படி இவர் ஒரு ராணியோட ரகசிய உறவுல இருந்தாராம். ரொம்பவே மர்மமானாள். இன்னும் சில கதைகள் ரொம்பவே மோசம். பாரிஸ்லேருந்து துரத்தப்பட்டார், ஏன் ஒரு போப்பையே அடிச்சார்னு சொல்றாங்க. ஆனா இதுல எது உண்மை? உண்மைய சொல்லணும்னா இந்த கதைகளை விட அவரோட ஐடியாஸ் தான் ரொம்பவே புரட்சிகரமானது. வரலாற்று பதிவுகள் சொல்றது வேற. அவர் ஒரு மதிக்கப்பட்ட பேராசிரியர், சர்ச்சைக்குரிய ஆளெல்லாம் இல்ல. அவர் ஒரு மதசார்பற்ற பாதிரியாரா இருக்கவே விரும்பினார். அப்பதான் சுதந்திரமா சிந்திக்க முடியும்னு நினைச்சார். அவரோட மிக முக்கியமான ஐடியா 1700 வருஷமா இருந்த அரிஸ்டாட்டிலோட இயக்க கொள்கையே கேள்வி கேட்டுச்சு. புரிடான் இம்பீடஸ்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்தார். அது ரொம்பவே புரட்சிகரமா இருந்துச்சு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா 3 ஸ்டெப்ல சொன்னாரு. இது புரிடானோட சொந்த வரிகள். அவரோட முக்கிய கருத்தை இது தெளிவா காட்டுது. இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நாம சொல்ற இனர்ஷியாவுக்கு முதல் படி. ரொம்ப முக்கியமான விஷயம். அவரோட இந்த தியரி தான் கோப்பர்னிக்கஸ், கலீலியோ போன்றவங்களுக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. சரி, இப்போ அவரோட பேரை ரொம்ப பிரபலமாக்குன புரிடானின் கழுதை முரண்பாட்டை பத்தி பார்க்கலாம். ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, இதுவும் ஒரு கட்டுக்கதை தான். அவரோட எழுத்துக்கள்ல இது எங்கேயுமே இல்ல. அப்போ எதுக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அவரோட உண்மையான பெருமை கட்டுக்கதைகள்ல இல்ல, அறிவியல்ல இருக்கு. இது நம்மள யோசிக்க வைக்குது. இவர மாதிரி இன்னும் எத்தனை அறிவியல் முன்னோடிகளை வரலாறு மறந்திருக்கோம்.